இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட ஒரு நல்லா அகலமான கடாய் இருந்து எடுத்துக்கோங்க, இல்லை குக்கர் இருந்தால் அதில் கூட செய்யலாம். நான் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், பாதி ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், அப்புறம் பாதி ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா பொரியுது. இப்போ வந்து காஞ்ச மிளகாய் வந்து 2 நான் வெட்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு கொடுக்கும். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா தோல் உரிச்சலாக வச்சுருக்கோம், அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து வச்சுருக்கோம், அது வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு லைட் ப்ரௌன் வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் 4 தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கல்லுப்பு போடலாம். 2 ஸ்பூன் கல்லுப்பு நான் போடுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். 5 மினிட்ஸ் அப்புறம் இப்படி தான் இருக்குது. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் குழம்பு பொடி வந்து போடுறேன். அது வந்து 2 ஸ்பூன் நான் போட போகிறேன். இது வந்து வீட்டிலையே செஞ்ச குழம்பு பொடி. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம். நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி தோசையில் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நல்லா கொதிக்க விடணும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நல்லா கொதிச்ச அப்புறம் ரெடி ஆயிரும். இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லியோட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இட்லி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ காய்ஸ், இந்த மாதிரி தான் வந்து தக்காளி குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் வந்து கரெக்ட் ஸ்டேஜ் வந்து அது ஆயிடுச்சுன்னு. இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து போடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. நானே எக்ஸைட்டடாக இருக்கேன் சாப்பிட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இட்லி மேலே வந்து இந்த தக்காளி குழம்பு வந்து ஊற்றினா அந்த டேஸ்ட் வந்து சொர்க்கம், செம்மையாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.